வணக்கம் நண்பர்களே. சோழர்கள் பகுதி 14. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அன்பில் செப்பேடு. இந்த அன்பில் செப்பேடு கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்னு எப்போவுமே வரலாற்று ஆய்வாளர்களெல்லாம் சொல்லுவாங்க. ஏன் சொல்லுவாங்கன்றது பின்னாடி நான் சொல்கிறேன். இந்த அன்பில் செப்பேடு கிடைச்சது 1906. இந்த எபிகிராஃபிகா இண்டிகா புக்கில் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செப்பேடு இல்லை ஒவ்வொரு கல்வெட்டை பற்றியும் வரும்போது அதோட ஒரிஜினலாக என்ன லைன்ஸ் இருக்குன்றதை சொல்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றி ஒரு விவரம் சொல்லுவாங்க. அதாவது அதை டிரான்ஸ்லேட் பண்ண ஒருத்தர் இருப்பார் பார்த்திங்களா, அவர் தன்னுடைய கருத்துக்கள் இது இப்படி இருக்கலாம் அது அப்படி இருக்கலாம் அப்படின்னு அவரோட இதை பூரா சொல்லுவார். இந்த அன்பில் செப்பேடை மொழிபெயர்த்தவர் பேர் கோபிநாத் ராவ்னு பேர். இந்த கோபிநாத் ராவ்ன்ற பேர் மேக்ஸிமம் அவர் தெலுங்குக்காரராக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இதை மொழிபெயர்க்கும்போது எனக்கு அதை படிக்கும்போது அவரோட இன்ட்ரடக்ஷனை படிக்கும்போது எனக்கு கோபம் வந்தது. படிக்க ஆரம்பித்த உடனே என்ன தெரியுமா சொல்லி ஆரம்பிச்சிருப்பார். இன் 1906 a Sudra dug up a temple for renovation work. அப்படி தான் ஆரம்பிக்கும். அதுதான் எனக்கு சொன்னது ரொம்ப கோபம் வந்தது. வரின்னு ஆரம்பிக்கும்போது ஒரு சூத்திரன் ஒரு கோயில் வேலையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது நோண்டும் போது கீழே கிடச்சிது. அவர் உடனே அதை எடுத்துகிட்டு போய் ஒரு லக்ஷ்மண செட்டியார்னு ஒருத்தர்கிட்ட கொடுத்தாரு. லக்ஷ்மண செட்டியார் யார்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாரு தெரியுங்களா? மகோபாத்தியாய உவே சுவாமிநாத ஐயர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாரு. அவர் கொண்டு போய் எங்கே கொடுத்துருக்கணும்? கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்கணும். அதை கொடுக்காம உவே சுவாமிநாத ஐயர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாராம். அதுக்கு கீழே இவர் கோபிநாத் ராவ் என்ன தெரியுமா எழுதுவார்? The Iyer was so nice to give me an opportunity to examine and read and translate this copper plates அப்படின்ற பேர். அப்படி உவே சுவாமிநாத ஐயர் மனம் பெரிய மனசு பண்ணி கொடுத்தாராம். இது அரசாங்க சொத்தை இவங்க வச்சு விளையாடிட்டு இருந்துருக்கிறாங்க. அகழ்வாராய்வில் கிடைக்கக்கூடிய எல்லா பொருளும் யாருக்கு சொந்தம்? அரசாங்கத்துக்கும் மியூசியத்துக்கும் தான் சொந்தம். இவன் யாரோ ஒரு தொழிலாளி எடுத்து கொடுத்தாருன்னு கூட சொல்லலை. சொல்லும்போதே எப்படி சொல்கிறாங்க, ஒரு சூத்திரன் எடுத்து கொடுத்தான். அதை கொண்டு போய் படிநிலையில் அடுத்தால லக்ஷ்மண சுவாமி செட்டியார்னு ஒருத்தர்கிட்ட கொடுத்தாரு. செட்டியார் என்ன பண்ணார்? கொண்டு போய் ஐயர்கிட்ட கொடுத்தாரு. ஐயர் மனமும் பெரிய மனசு பண்ணி இவர்கிட்ட கொடுத்தாரு. அதனால தான் எனக்கு அதை டிரான்ஸ்லேஷன்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எத்தனை வகையான துதி பாடல்கள் பாருங்கள். மகோபாத்தியாயா மனமும் பெரிய மனசு பண்ணி கொடுத்தாராம். இப்படி தான் ஆரம்பிக்கும் அவரோட இன்ட்ரடக்ஷனே. அதுதான் எனக்கு ரொம்ப கோவணுங்க. அதுக்கப்புறம் அந்த இதுக்குள்ள அதுக்கப்புறம் தான் அவர் அந்த செப்பேடில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்ல வரும்போது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸ்டார்டிங் என்னது? மானியத்தேனே பொன்மானி. இந்த மானியத்தேனே பொன்மானியெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி வேறு சொல்லியிருப்பார். கடந்த 30 ஆண்டுகளாக நம்மிடம் ராஜராஜனின் லெய்டன் பிளேட்ஸும் அதாவது ஆனைமங்கல செப்பேடும் திருவாலங்காடை சேர்ந்த ராஜேந்திரனின் செப்பேடு ஆகிய 2 செப்பேடுகள் மட்டுமே கிடைத்தது. அதை வைத்து கொண்டு தான் நாம் சோழர்களின் வம்சாவளியை அறிய முடிந்தது. இந்த செப்பேடு மேலும் சில வெளிச்சங்களை காட்டுகிறது இந்த சோழர்களின் வம்சாவளியை பற்றி அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பார். எதை சொல்கிறார்? சோழர்கள் எங்கேயுமே தங்கள் வம்சாவளியை பற்றிலாம் சொல்லலை. நான் ராஜேந்திர சோழன் நான் இதை பண்ணேன், நான் ராஜராஜ சோழன் நான் இதை பண்ணேன், நான் சுந்தர சோழன் இதை பண்ணேன், நான் குலோத்துங்க சோழன் இதை பண்ணேன், இப்படி தான் அவங்க எழுதி வச்சுருக்கிறாங்க. இது மூலமாக தான் நமக்கு அந்த ஜீனாலஜியே தெரியுது. இந்த கர்மம் தெரிஞ்சால் என்ன தெரியாட்டி என்ன? ஏன்னா எழுதி வச்சுருக்கிறது பூரா பொய் கதை. அது பொய் கதைன்னா எந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த அன்பில் செப்பேடில் பார்த்தீங்கன்னா விஜயாலய சோழனே விட்ருவாங்க. விஜயாலய சோழனே வரமாட்டார். இது எப்படி இருக்குது? காமெடி இல்லை? விஜயாலய சோழன் இருக்காது, ஆயுத கரிகாலன் பேர் இருக்காது, முதலாம் பராந்தகன் பேர் கூட இருக்காது. நேராக அரிஞ்சய சோழனுக்கு வந்துடுவாங்க. அதுக்கு வேறு ஏதோ பேர் இருக்கும். அந்த பேர் தான் இவரோட பேர், இந்த பேர் தான் அவரோட பேர்னு இவங்களாம் ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த லிஸ்ட்டை பார்த்துருவோமா? முதல்ல பார்த்துட்டு அடுத்தால போவோம். இதுதான் அந்த லிஸ்ட். இதுலேயும் ஆமாம், முன்னாடியே அந்த 2லேயாவது பார்த்திங்கன்னா சூரியன் மனு அப்படிலாம் போனாங்க. இப்போ சூரியனெல்லாம் தாண்டி போயிட்டாங்க. விஷ்ணு தான் முதல் சோழ மன்னர். அடுத்தால பிரம்மா தான் அடுத்த சோழ மன்னர்.
அடுத்தால மரிச்சி, அப்புறம் கசியப முனிவர் வேறு வந்துட்டார். அப்புறம் அர்வமானுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மகாவீரா. யார்? மகாவீரர் தாங்க, சமண மதத்தை தோற்றுவித்த மகாவீரர். அப்புறம் ருத்ரஜித், சந்திரஜித், உஸ்துவாரா அப்படின்னு யாரோ ஒருத்தர். அப்புறம் சிபி சக்கரவர்த்தி. இவங்கெல்லாம் வந்து இந்த புராண காலத்தில் உள்ள சோழர்கள். அப்புறமா உள்ளது வந்து யாருன்னா சோழா அப்படின்னு ஒருத்தர் வந்தார். அப்புறம் சென்னி, அப்புறம் கிள்ளி, அப்புறம் கரிகாலன், அப்புறம் கோச்செங்கண்ணன், அப்புறம் நல்லாடிக்கோன். இது ஒரு புது பேர் உள்ள. இது வந்து இந்த நல்லாடிக்கோன் பேர் வந்து மொதல் 2 செப்பேட்லேயும் இருக்கவே இருக்காது. இந்த வல்லபாங்க இருக்கும், அப்புறம் ராஜகேசரி, அப்புறம் வீர சோழா, அதுக்கப்புறம் அரிஞ்சியா, அப்புறம் சுந்தர சோழா அப்படின்னு முடிச்சுடுவாங்க. இதில் எங்கப்பா நம்ம எல்லா பேரும் சொல்லியிருக்கீங்க, விஜயாலயன் பேரை காணுமே, ஆதித்தன் பேரை காணுமே, முதலாம் பராந்தகன் பேரை காணுமே, ராஜாதித்தன் பேரை காணுமே, கண்டராதித்தன் பேரை காணுமே. இதெல்லாம் கேட்டோம்னா எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் சமஸ்கிருதத்தில் சொன்னது தான் பர்ஃபெக்டான உண்மைம்பாங்க. இதில் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த அரிஞ்சயனுக்கு முன்னாடி வீர சோழன் இருக்குல்ல, அவர் தான் முதலாம் பராந்தகன். இந்த ராஜகேசரின்னு இருக்குல்ல, அவர் தான் ஆதித்தன். அப்படி சரிப்பா, ராஜகேசரி ஆதித்தன்னே வச்சுப்போம். வச்சுக்கிட்டாலும் விஜயாலயன் எங்கே போனார் அப்படின்னு கேட்டால் பப்பான்னு மொழிப்பாங்க. இந்த லட்சணத்தில் இவங்க வந்து இதுதான் வந்து சமஸ்கிருதத்தில் எழுதின செப்பேடுகள் தான் நமக்கு வந்து மிகப்பெரிய வரலாற்று தகவல்களை அள்ளி கொட்டுது அப்படின்னு வேறு நம்மள்ட்ட வந்து சொல்லுவாங்க இந்த சமஸ்கிருத வரலாற்று ஆசிரியர்கள். அதில் அவங்க இந்த அன்பில் செப்பேடை ரொம்ப கொண்டாடுறதுக்கு காரணமே என்ன தெரியுமா? முதல் 2 செப்பேடு வந்து அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா திருவாலங்காடு செப்பேடு வந்து கோயிலுக்கு தேவதானம் கொடுத்தது. ஆனைமங்கல செப்பேடு வந்து புத்த விகாரத்துக்கு பள்ளிச்சந்தம் கொடுத்தது. இங்கே எங்கேயுமே பிராமின்ஸ் வரவே இல்லையே. விரா மீன் வருது, எல்லா மீனும் வருது, பிராமீன் மட்டும் வரமாட்டேங்குது அப்படின்றது அவங்களுக்கு கடுப்பு. இந்த அன்பில் செப்பேடில் தான் பிராமின் வருது. அதனால தான் அவங்க தலையில் தூக்கி வச்சு ஆடுறது. ஓ, அப்போ நீ சொன்னது பொய்யாப்பா, அவர் தான் பிரம்மதேவமே கொடுக்கலையே யாரும் சோழர்கள் அப்படின்னு. இப்போ சுந்தர சோழர் கொடுத்த பிராமினுக்கு தான் கொடுத்தாருன்னு நீயே சொல்கிறிய அப்படின்னு கேட்கலாம். முழு விவரத்தையும் படிப்போம். இது எப்படி வரும்னா, இப்போ இதே மாதிரி விஷ்ணுவில் ஆரம்பித்து இவர் வந்து அப்புறம் அரிஞ்சய சோழன் வந்து அவரோட பையனான சுந்தர சோழன் வந்து, அந்த சுந்தர சோழன் என்ன பண்ணார், தன்னிடம் மந்திரியாக வேலை பார்த்த மிகவும் புத்திசாலி, அது சொல்லும்போதே அவங்களே சொல்லிக்கிறது. இதை கேட்டு தான் நம்ம ஆளுங்களே என்ன சொல்கிறது, பிராமின்ஸ்னால் புத்திசாலி அப்படின்னு. எப்படின்னா, இப்போ நான்லாம் 10th படித்தப்போ அந்த 1985 அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா 420 மார்க் வாங்குறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ 420 மார்க் ஒருத்தர் வாங்கியிருப்பார், ஒரு ரங்கநாதன், ஒரு ராமானுஜன் வாங்கியிருப்பார், ஸ்டேட் ஃபஸ்ட் அப்படிம்பாங்க. இப்போ வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் லிஸ்ட்டே போடாதேன்ட்டாங்க. ஏன்? ராமானுஜனும் ரங்கநாதனும் இன்னும் 420 425 தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம பசங்க 497 498 வர போயிட்டாங்க 500க்கு. ஸோ இப்போ வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டெல்லாம் போட்டால் அவள் பேர் எங்கேயுமே வராதில்ல. அந்த கடுப்பில் தான் இந்த ஸ்டேட் ஃபஸ்ட்டு ரேங்கிங் எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. இந்த செப்பேட்லேருந்தே ஆரம்பிக்கிறது பாரு. என்னவோ அவர் அந்த அனிருத்தர் அப்படின்னு ஒரு பிராமணர் வந்து மந்திரியாக இருந்தாராம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஒரே ஒரு மந்திரியாக இருந்தார், குறைஞ்சது 4 பேர் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இவர் ஒருத்தர் தான் வந்து மரியாதைக்குரிய புத்திசாலியான ஒரு மந்திரியாக இருந்தாராம். அது மட்டுமா இருந்தார், அவங்க அம்மா அப்பா அதை விட ரொம்ப புனிதமான வணக்கத்துக்குரியவர்கள். அவங்க தாத்தா அதற்கும் மேல் வணக்கத்துக்குரியவர். அவங்க தாத்தாவோட அப்பா மேலும் புனிதமானவர். என்ன புனிதமானவர்கள் இவங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொரு வருடமும் பங்குனி மாதம் ஸ்ரீரங்கம் கோயிலில் நடக்கும் திருவிழா. அது என்ன பங்குனி மாதத்தில் என்ன திருவிழா நடக்குதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு பங்குனி உத்திரம் தான் தமிழ்நாட்டில் ஃபேமஸ்ஸு. அது முருகன் கோயிலில் நடக்கிறது. ஸ்ரீரங்கம் கோயிலில் என்ன பங்குனி விழா நடந்ததுன்னு தெரியல. ஏன்னா அந்த செப்பேட்டில் அப்படி தான் வருது. ஸ்ரீரங்கம் கோயிலில் ஒவ்வொரு பங்குனி மாதமும் நடக்கும் திருவிழாவிற்கு வரும் பிராமணர்களுக்கெல்லாம் தவறாது உணவு வழங்குவார்கள். யார்? இவங்க தாத்தாவோட தாத்தா கொடுத்துருக்காரு, தாத்தாவோட அப்பா சாப்பாடு போட்டிருக்காரு, அப்புறம் இவங்க தாத்தாவும் போட்டாராம், அப்புறம் இவங்க அம்மா அப்பாவும் போட்டாங்களாம். இவர் சோறு போட்டாரான்றதை பற்றி அதில் சொல்லலை. இப்படி பிராமணர்களுக்கு ஸ்ரீரங்கம் கோயிலில் பங்குனி மாதத்தில் தவறாது அந்த திருவிழா நேரத்தில் சாப்பாடு, அதுவும் திருவிழா நேரத்தில் தான், வருஷம் பூராலாம் கூட சோறு போடல, அந்த திருவிழா நேரத்தில் சோறு போட்டதனால்
இவங்கெல்லாம் புனிதமானவர்கள். இப்படி ஒரு புனிதமான பரம்பரையில் வந்த பிரேம கிரகாரா அப்படின்ற கிராமத்தை சொந்த ஊராக கொண்ட அனிருத்த பிரம்மராயருக்கு பிரம்மாதிராஜன் என்ற பட்டத்தை வழங்கினார் அரசர். எதுக்காக வழங்கினார்னா, அரசரின் மனதுக்கு மிகவும் பிடித்த மந்திரி என்பதால் பிரம்மாதிராஜன் என்ற பட்டத்தையும் வழங்கி கருணாகர மங்கலம் என்ற கிராமத்தை பிரம்மதேயமாக கொடுத்தார். இந்த அரசு ஆணையை மாதவ பட்டா அப்படின்றவர் சமஸ்கிருதத்தில் வடித்து இந்த செப்பேடை உருவாக்கினார் அப்படின்னு முடிச்சுடுவாங்க. ஸோ இந்த சமஸ்கிருத வரலாற்று ஆசிரியர்கள்லாம் சேர்ந்துட்டு என்ன சொல்கிறதுனா, இங்கே பாரியா, அந்த பிரேம கிரகாரம்னா ஒன்றும் இல்லைங்க. பிரேமம்னா அன்பு, கிரகாரம்னா வீடு, இல், அதான் அன்பில் அப்படிங்கிறது தான் பிரேம கிரகாரான்னு வேறு சமஸ்கிருதத்தில் எழுதிப்பாங்க. இந்த பிரேம கிரகாரத்தில் இருந்த ஒரு மந்திரியை, மதியூக மந்திரி, அதுவும் அரசருக்கு மிகவும் மனதுக்கு நெருக்கமான மந்திரியை, மரியாதைக்குரிய புத்திசாலியான மந்திரியை, புனிதமான குடும்ப பாரம்பரியத்தில் வந்த மந்திரிக்கு கருணாகர மங்கலம் என்ற கிராமத்தை எழுதி கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாருங்கள், சோழர்கள் எப்படிலாம் பார்ப்பனர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாங்க தெரியுமா அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. சரி, தமிழ் பகுதி என்ன சொல்லுது? நம்ம அதான் எப்போவுமே சமஸ்கிருதத்தை மட்டும் படிச்சுட்டு விட மாட்டோமே. தமிழ் பகுதி என்ன சொல்லுது, அதுதான் நமக்கு முக்கியம். ஏன்னா அங்கே வேறு செய்தி இருக்கும். அங்கே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த விஷ்ணு மற்ற எந்த கதையும் கிடையாது. எல்லோரும் என்ன, நம்ம சோழர்கள்லாம் எப்போ என்ன சொல்லுவாங்க, எமக்கு ஆண்டு, கரெக்டாக? சுந்தர சோழர் இங்கே வந்து எமக்கு ஆண்டு சொல்லவே இல்லைங்க. என்ன ஆச்சுன்னா, இதை சொல்கிறது யார் சொல்கிறாருன்னா, அரவாணியன் முத்தரையன் அப்படின்னு ஒரு தளபதி, அரவாணியன் முத்தரையன்ற ஒரு தளபதி சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? சுந்தர சோழரின் 4ஆம் ஆட்சி ஆண்டில் அரவாணியன் முத்தரையனாகிய நான் அனிருத்தர் என்ற மந்திரி அரசரிடம் வேண்டி கேட்டுக்கொண்டதன் காரணமாக இந்த நிலக்குடையை வழங்குவதற்கு உண்டான ஆணையை பிறப்பிக்கிறேன் அப்படின்றாரு. ஏன்னா ஆணையை பிறப்பிக்கிறதே எங்கள் மன்னர் கூட நேராக அதெல்லாம் சொல்லலை. எப்போ ஏதோ கேட்குறான்பா, நீ பார்த்து கொடுத்து அனுப்பு. இந்த அனிருத்தர் வந்து போய் சுந்தர சோழர்கிட்ட போய் கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காரு? ஐயா, ரொம்ப நாள் வேலை பார்த்துட்டேன், என்னை விட்டுருங்க, நான் ரிட்டையர் ஆகி ஊருக்கு போகிறேன், எங்கள் ஊருக்கு அன்பிலுக்கு போயிடுறேன், நான் இங்கேயே இருக்க முடியல. அப்படியா, சரி, என்ன பண்ணணும், எதாவது பார்த்து செய்யுங்க, செஞ்சிங்கன்னா நான் கடைசி காலத்தை அப்படியே ஓட்டிடுவேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. இதைத்தான் இவர் என்ன சொல்கிறாரு, அரவாணியன் பல்லவ முத்தாதிராஜன் அப்படின்ற தளபதி தான் என்ன சொல்கிறாரு, சுந்தர சோழருக்கு ஆண்டு 4, அந்த 4ஆம் ஆண்டில் நான் இந்த நிலக்கொடையை செய்கிறேன், அரசரின் சார்பாக செய்கிறேன் அப்படின்னு தான் ஸ்டார்டிங். முடிஞ்சா மேட்ரே காலியா? ராஜாவே நேராக கொடுக்கல, தளபதிட்டு சொல்லி நீயே கொடுத்து அனுப்பிச்சிருப்பா, இதெல்லாம் நான் உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிட்டார் போல இருக்குது. சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்தது? இந்த தளபதி அந்த ஊருக்கு போனாரா? அவரும் போகலை. அவர் ஆர்டரை போட்டு அமுச்சு விட்டார். ஆர்டர் வந்து அன்பில் கிராமத்துக்கு போயிடுச்சு. போனோடனே என்ன சொல்லியிருக்காங்க, அங்கே இருக்கிற மற்ற அந்த வெட்கோவன் மற்ற ஆளுங்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லோரும் வாங்கி படித்து பார்த்துட்டு, ஐயா அரசர் அந்த தளபதியோட உத்தரவு, மன்னரின் ஆணை, இதை நம்ம நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் பிடிப்படாக எல்லாம் பண்ணுறாங்க. யானையெல்லாம் கூட்டிகிட்டு போய் ஆனந்தெல்லாம் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? கருணாகர மங்கலம்ன்ற கிராமத்தில் 10 வேலி நிலம் கொடுக்குறாங்க. சமஸ்கிருதத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க, கருணாகர மங்கலம் என்ற கிராமத்தை தூக்கி கொடுத்துட்டாரு. இங்கே என்ன தெளிவாக சொல்லியிருக்கு, 10 வேலி நிலம். ஒரு வேலி 4 ஏக்கர், 10 வேலினா 40 ஏக்கர். கிஷ்கிந்தா கூட நம்ம கிஷ்கிந்தா தீம் பார்க்கே வந்து 40 ஏக்கரை விட பெருசு. சாதாரணமாக ஒரு தீம் பார்க்கு, ஒரு ரிசார்ட்டே வந்து பார்த்திங்கன்னா 50-60 ஏக்கருக்கு இருக்கும். ஒரு 40 ஏக்கர் நிலத்தை அனிருத்தர், அங்கே தான் அனிருத்த பிரம்மாதி ராஜராஜ பிராமணர்களுக்கெல்லாம் ராஜா, அந்த அர்த்தமே அதுதானா. பிரம்மாதி ராஜன் அப்படின்னா பிராமணர்களுக்கெல்லாம் அவர் தான் ராஜா அப்படின்ற பட்டம் கொடுத்தாராம்.
அது மட்டும் இல்லை, என்னது மனதுக்கு உகந்த அப்படின்ல, இங்கே அதெல்லாம் ஒன்றும் மனதுக்கு பற்றிலாம் ஒன்றும் வரல. ஸ்ட்ரைட்டாக என்ன சொல்கிறேன், அனிருத்தர் அப்படின்ற மந்திரிக்கு இந்த கருணாகர மங்கலத்தில் 10 வேலி நிலம்பா பார்த்து எந்த இடத்துல சரியாக இருக்குன்னு பார்த்து அளந்து கையில் கொடுத்துருங்க. தேவதானம், பள்ளிச்சந்தம், மற்ற இடத்துக்கு எல்லாம் இடைஞ்சல் வராமல் பார்த்து கொடுத்துருங்கன்னு இருக்காங்க. இந்த கருணாகர மங்கலமே ஏற்கனவே ஒரு பிரம்மதேயமாக தான் இருக்குது. அப்போ ஏற்கனவே இருக்கிற ஒரு பிரம்மதேயத்துலேயே ஒரு பார்ட்டை பிரித்து அதில் ஒரு 10 வேலி 40 ஏக்கர் நிலத்தை வந்து கொடுத்து வழக்கம் போல் இதில் நீ கடை கட்டணுன்னா கட்டிக்கோ, வீடு கட்டணுன்னா கட்டிக்கோ, தண்ணி பாசனம் பண்ணால் பண்ணிக்கோ, மரம் வளர்த்துக்கோ, அது வளர்த்துக்கோ, எல்லாமே சொல்லியாச்சு. இங்கே இந்த அந்த முதல்ல இதில் வந்து பார்த்திங்களா, ஆனைமங்கலத்தில் பனை மரம் தென்னை மரம் ஏறக்கூடாதுன்னு அந்த வரிலாம் இதில் வரல. அதுக்கப்புறம் இதை எக்ஸிக்யூட் பண்ணது ஒரு 7-8 பேர் சேர்ந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அவங்க பேர் என்னன்னு பார்ப்போம். அவிசி மங்கலம் உடையான், காப்பூர் உடையான், வலகூர் உடையான், நெற்குன்றம் உடையான், காப்பூர் உடையான், கமுதவன் ஆதித்யன், தா அப்படின்னு ஆரம்பிக்குது. அது என்ன பேருன்னு அந்த இடத்துல செதஞ்சு போயிருக்கு செப்பேடில். தான்னு ஒரு பேர் ஆரம்பித்து வெட்கோவன், பாண்டன் கேரளன், மல்லிக்கிழான், வில்லவன், வில்லு பேரரையன், மொத்தம் ஒரு 10 பேர் சேர்ந்து சாட்சி கையெழுத்து போட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்துட்டு இது இப்படி தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வீர சோழன் அப்படின்ற ஒரு ஆள் வந்து செப்பேடில் எழுதியிருக்கிறார் தமிழ் பகுதியை. இவ்வளோ தான் நடந்திருக்கு. அங்கே நடந்த விஷயம் என்ன, ஒரு மந்திரி ரிட்டையர் ஆகியிருக்காரு, பென்ஷன் கிராஜுவிட்டி மாதிரி ஒரு செட்டில்மெண்ட் வாங்கிட்டு போயிருக்காரு. அப்போ பென்ஷன்ற சிஸ்டம் கிடையாதுன்றதுனால ராஜா என்ன பண்ணியிருக்காரு, சரி இது ஒரு 40 ஏக்கர் நிலத்தை வச்சுக்கிட்டு ஏதாவது விவசாயம் பண்ணி இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறார். மொத்தத்தில் சரி, இப்போ இந்த மந்திரி கொடுத்தாரு, மற்ற மந்திரிக்கெலாம் ஏன் கொடுக்கலான்னு கேட்பீங்க நீங்கள். நல்ல கேள்வி தானே. மற்ற மந்திரிலாம் யாரும் ரிட்டையர்மெண்ட் கேட்கல, எல்லோரும் அங்கேயே வேலை பார்த்துருக்காங்க. ஏன்னா ராஜாட்ட வேலை பார்க்குறவங்க ரிட்டையர்மெண்ட் ஏஜ் எல்லாம் இப்போ தான், அப்போல்லாம் ரிட்டையர்மெண்ட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சாவர வரை வேலை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சால் அவங்க பிள்ளைங்களையும் கொண்டாந்து சேர்த்துப்பாங்க. எல்லோரும் கண்டினியூஸாக வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அவ்வளோதான். எல்லோரும் ரெகுலர் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க. இவர் மட்டும்தான் இல்லாத ஒரு புது விதமாக எனக்கு போதும், என்னால் வேலை பார்க்க முடியல, என்னை விட்டுருங்க, நான் ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு போகிறேன்னு. ஸோ ஒரு ரிட்டையர்மெண்ட் செட்டில்மெண்ட்டை வந்து என்ன சொல்லிட்டாங்க, சுந்தர சோழர் பிரம்மதேயம் கொடுத்தாரு. சுந்தர சோழர் பிரம்மதேயம் கொடுத்தாரு. அவர் மட்டுமா கொடுத்தாரு, அவரே கொடுத்தாருன்னா அவர் புள்ள கொடுத்துருப்பாரு, அவர் பேரன் கொடுத்துருப்பாரு, எல்லாருமே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு இவங்களாக கதை கட்டி விடுறது. சுந்தர சோழர் கொடுத்தாருன்னு சொல்கிறதே என்ன கொடுத்துருக்கிறாரு, ரிட்டையர்மெண்ட் செட்டில்மெண்ட். சும்மா ரோட்டில் போகிற ஒரு ஆளை கூப்பிட்டு கொடுக்கல, நம்பர் 1. நம்பர் 2, அவராக கொடுக்கவும் இல்லை. அதுலேயும் தெளிவாக சொல்லுது, அனிருத்தர் வந்து வேண்டி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க. ஏன்னா எல்லா செப்பேடுமே வந்து கரெக்டாக ஒன்று சொல்லும், யார் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இது செய்யப்பட்டதுன்னு. ஏன்னா சோழர்கள் வந்து அவங்களா எதையுமே அள்ளி கொடுக்கலாங்க. தஞ்சாவூர் பெரிய கோயில் ஒன்று தான் ராஜராஜ சோழன் அவராக செஞ்சது. லேடன் பிளேட்லேயும் என்ன சொல்லுது, மார விஜயோத்துங்கவர்மன் வந்து கேட்டான், இது மாதிரி நான் ஒரு கோயில் கட்ட போகிறேன், எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு கேட்டான். அதுக்காக இந்த நிலக்கொடை கொடுக்கப்படுகிறது. திருவாலங்காடு செப்பேடில் என்ன சொல்லுது, மகாதேவ பிடாரன் வந்து கோயிலுக்கு வேணும்னு கேட்டான், அவனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இது கொடுக்கப்பட்டது. இங்கேயும் என்ன வருது, அனிருத்தர் வந்து நான் வேலையை விட்டு போகிறேன்னு சொல்லி கேட்டார், அதனால கொடுத்தாரு. அதுவும் ரொம்பலாம் கொடுக்கல, 10 வேலி தான் கொடுத்துருக்காரு. அதுவும் திருவாலங்காடுல வந்து கிட்டத்தட்ட 25 வேலி. இங்கே இது வந்து ஆனைமங்கலத்தில் வந்து அது மொத்த ஊர். இதெல்லாம் இப்படி இருக்கும்போது இவங்க அப்போ தொடர்ச்சியாக நமக்கு என்ன ஒரு கதை, ஒரு பேய் கதை சொல்லிட்டே இருக்கிறாங்கன்னு இப்போ புரிஞ்சுதுங்களா. எல்லாருமே ஆதாரமாக காட்டுறது இந்த சமஸ்கிருத பகுதியை தான் ஆதாரமாக காட்டுறாங்க. அதுக்கு ஈக்குவலண்ட்டாக தமிழ் பகுதி என்ன சொல்லுது அப்படின்றத நம்மள்கிட்ட பேசுகிறதே கிடையாது. ஒரு எவிடன்ஸ் எடுத்து வச்சிங்கன்னா எவிடன்ஸை ஃபுல்லாக படிக்கணும். இந்த ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டை மட்டும் போதுங்க, இதான் இவ்வளோ தான் எவிடன்ஸ் இருக்க அப்படின்னு சொல்கிறது. அந்த எவிடன்ஸும் ஃபுல்லாக போய் கதை. விஜயாலய சோழனே இவங்களுக்கு யாருன்னே தெரியாதான் சுந்தர சோழர் காலத்தில். அதுக்கப்புறம் பின்னாடி கண்டுபிடிச்சாங்களே நான் விஜயாலய சோழன் ஒருத்தர் இருந்தாருன்னு. ஏன்னா ராஜராஜன் பிளேட்டில் வந்து விஜயாலய சோழன் பேர் வருது, ஆதித்தன் பேர் வருது, எல்லார் பேரும் வருது. அப்போ சுந்தர சோழர் காலத்தில் தெரியாத விஜயாலய சோழன், ஆதித்த சோழன் எல்லாம் ராஜராஜன் காலத்தில், ராஜேந்திர சோழன் காலத்தில் கண்டுபிடிச்சாங்களா? இதுலேருந்து நமக்கு நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன, செப்பேடுகள்
ஆதாரங்கள் எப்போ சமஸ்கிருதத்தில் இருந்தாலும் அதை தூக்கி குப்பையில் போடணும். அது 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு ஆவணம். அது வரலாற்று ஆவணமாகவே இருந்தால் கூட அதாவது வரலாற்றில் பழமையான ஆவணமாக இருந்தால் கூட, ஒரு 1000 வருஷம் பழமையான செப்பேடு அது அப்படின்னா கூட, அது சமஸ்கிருதத்தில் எழுதியிருந்தால் என்ன பண்ணலாம், அப்படியே தூக்கி குப்பையில் போட்டுடலாம். அது 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு வரலாற்று ஆவணம். ஏன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லப்பட்ட பொய் கதை, பேய் கதை தான் இந்த அன்பில் செப்பேடோட சமஸ்கிருத பகுதி. இதோட விடக்கூடாது. நம்ம என்ன பண்ணலாம், நாளைக்கு ஸ்மாலர் லைடன் பிளேட்ஸையும் பார்த்துட்டோம்னா அது கூட சேர்த்து இன்னொன்று கன்னியாகுமரி கல்வெட்டு ஒன்று இருக்குது. அதையும் பார்த்துட்டோம்னா நம்ம வந்து இருக்கிறது இவ்வளோ தான் மொத்தமே அந்த செப்பேடுகள், கல்வெட்டுகள். இதை ஃபுல்லாக பார்த்துட்டோம்னா நமக்கு ஒரு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும். நாளை சந்திப்போமா?